சிந்து வச்சிருந்த அம்மன் நகையெல்லாம் அம்மனுக்கு சாத்துறதுக்காக கோயிலுக்கு சிந்து கொண்டு வராங்க. அந்த நகையெல்லாம் பூசாரி அம்மனுக்கு போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்ப பூசாரிக்கு சந்தேகம் வருது. இந்த நகையெல்லாம் ஒரிஜினல் மாதிரி இல்லையே! டூப்ளிகேட் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு, உடனே ஆசாரிய வச்சுட்டு அத செக் பண்ண சொல்றாங்க. ஆசாரி வந்துட்டு அத தேய்ச்சு செக் பண்ணும்போது, அதெல்லாம் தங்கம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆசாரி சொல்றாங்க. அத கேட்டுட்டு சிந்து எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா, அந்த நகையெல்லாம் சிந்து கிட்ட தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி மாறுச்சுன்னு சொல்லிட்டு, இங்க சிவாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. எங்க மகா இருந்துகிட்டு, "நம்ம குடும்ப மானத்த கெடுக்கிறதுக்காண்டியே இப்படியெல்லாம் பண்ணியிருக்காக்கா. இவ தாங்க அந்த நகைய வச்சுட்டு டூப்ளிகேட் நகைய அம்மனுக்கு போடுறதுக்கு கொண்டு வந்திருக்கா. இவ தான் காரணம்." அப்படின்னு சொல்லிட்டு மகா அப்படியேவும் சிந்து மேல பழிய தூக்கி போடுறாங்க. சிந்து இருந்துகிட்டு, "நான் எந்த தப்பும் பண்ணல. நான் எப்படி கொண்டு போனேனோ, அப்படியே தான் கொண்டு வந்தேன். அது எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியலன்னு" அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க சிவா, "என்ன சிந்து நல்லா யோசிச்சு பார்த்தியா? பெட்டிய பூட்டி தானே வச்சிருந்த?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "ஆமா சிவா. அது பெட்டிய பூட்டி தான் வச்சிருந்தேன். எப்படி மாறுச்சுன்னு தெரியல." அப்படின்ட்டு இங்க சிந்து சொன்னதும், அன்னபூரணி, "நம்ம குடும்ப மானத்த கெடுக்கிறதுக்காண்டியே இவ வந்திருக்கா. இப்ப இந்த நகை எங்க போச்சு அப்படின்னு தெரியலையே அப்படின்னு அன்னபூரணி எல்லாரும் சிந்துவ திட்டுறாங்க. இந்த நேரத்துல பூசாரிக்கு சாமி வருது. சாமி வந்துட்டு, "இங்க பாருங்க, அந்த பொண்ண யாரும் திட்டாதீங்க. அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல. அந்த பொண்ணு நகைய கொண்டு போன மாதிரி தான் கொண்டு வந்தா. ஆனா இடையில தப்பு நடந்திருக்கு. அந்த தப்பு யாரு பண்ணதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே வெளிக்கொண்டு வரேன். அவங்களாவே அதுக்குள்ளயே உண்மைய ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கலன்னா அவங்களுக்கான தண்டனைய கண்டிப்பா குடுப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து சொல்லுது. உடனேவும் இங்க மகாவுக்கும், இசக்கிக்கும் இங்க அதிர்ச்சியா இருக்குது. ஒரு வேள சாமி நம்மள காட்டிக் குடுத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சிந்து அழுதுகிட்டு இருக்காங்க. "அழாதம்மா! உன் மேல எந்த தப்பும் இல்லன்னு எனக்கு தெரியும்மா. நான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதேவும், அந்த நகைய போலி நகை ரெடி பண்ண ஆளு அந்த இடத்துக்கு வந்துட்டு, "என்ன மன்னிச்சுடுங்கம்மா. நான் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப இசக்கி தான் இதுக்கெல்லாம் காரணம். இசக்கி சொல்லி தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னதும், இங்க உள்ள எல்லாருமே அதிர்ச்சியாயி நின்னுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.